வணக்கம். உங்களின் இருதயம் வல்லரசு. அன்பார்ந்தவர்களே, நீண்ட நாட்களாக நாம் ஒரு செய்தியை தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழக அரசு என்பது உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அரசு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக தமிழக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே முன்னிலை வகிக்கிறது என்பதனை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களோடு நாம் 2 முறை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவரிடத்தில் நாம் தாழ்மையோடு வைக்கிற வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், திராவிட மாடல் என்பது கிறிஸ்தவர்களுக்கான மாடலாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நாங்கள் அவரிடத்தில் கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களே செய்யவிட்டால் வேறு யார் செய்வார்? இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பற்றி ஆயர்கள் கொடுக்கிற பிரசங்கத்தை விட தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற பிரசங்கம் என்பது எங்களுடைய நெஞ்சை உலுக்குகிற அளவிற்கு கிறிஸ்துவத்தை நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டவர். கிறிஸ்தவர்களுக்காக இதுவரை எந்த கட்சியும் செய்யாத அளவிற்கு சில சலுகைகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதனை நாம் மறுக்க முடியாது. குறிப்பாக எப்படி ஒரு மத தலைமை மற்றவர்களை சமத்துவமாக பார்க்கும் என்பதிலே கிறிஸ்தவம் முன்னிலை வகிப்பதை நாம் மறுக்க முடியாது. கிறிஸ்தவம் சமத்துவத்திற்கானது, சகோதரத்திற்கானது, சமூக நீதிக்கானது என்பது இருந்தாலும் கிறிஸ்தவத்திற்குள்ளும் கிறிஸ்தவ தலைமையை சாதிய மனோபாவம் கொண்டவர்கள் எடுத்துக்கொண்டதனுடைய விளைவாகத்தான் கடந்த 40 ஆண்டு காலமாக நாங்கள் எல்லாம் எவ்வளவு உழைத்தாலும் இன்று வரை முகம் தெரியாமல் நீர்த்து போய் கிடப்பதற்கு காரணம் எங்களுடைய திருச்சபையாளர்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கனிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவித்திருக்கிறீர்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிகமாக அதிலே செய்திருக்கிறார் என்பதனை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களோ அல்லது மாண்புமை அம்மா அவர்களோ ஒரு சில சலுகைகளை கிறிஸ்தவர்களுக்கு அறிவித்தார்கள். ஆனால் செயல்படுத்தவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்துகிறது. ஆனால் உங்கள் கட்சிகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் ஏதோ சில பதவிகளை தருகிறீர்களே தவிர கிறிஸ்தவ மக்களை, இயக்கங்களை அங்கீகரித்து அவர்களுக்கான உரிமையை நீங்கள் வழங்கவில்லை என்பதுதான் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு கோரிக்கை. கிறிஸ்தவ தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்து பேச வேண்டும். கிறிஸ்தவ தலைவர்களோடு பேசினால்தான் கிறிஸ்தவ மக்களுடைய பிரச்சனைகள் புரியும். ஆயர்களையும் அழைத்து பேசுவதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் ஆயர்கள் பொதுநிலையினர் தலைவர்களை, எங்களை போன்ற மக்களுக்காக போராடுகிற, எழுதுகிற, பேசுகிற, தைரியமாக நிற்கிற தலைவர்களை அழைத்து பேச வேண்டும். ஆயர்கள் ஒரு அற்பத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு சொரிந்து விடுகிற, தங்களுக்கு சாதகமாக இருக்கிற நபர்களை கையில் வைத்துக் கொள்கிறார்கள். அதே நடைமுறைதான் குருக்களுக்கும் ஒரு சிலர். ஆனால் இந்த போக்கை அவர்கள் மாற்றிக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் நிறைய வளர்ச்சியை சந்திக்கும் என்பதனை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மக்கள் படுகிற கஷ்டங்கள் மக்களுக்கு தான் தெரியும். ஆயர்களுக்கோ குருக்களுக்கோ அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லை என்பதனை மிக தெளிவாக நான் சொல்கிறேன். இதை யார் கேட்டாலும் அவர்களிடத்தில் விளக்கமாக சொல்ல நான் தயாராக. உதாரணத்திற்கு ஒரு சுடுகாட்டு பிரச்சனை வருகிறது. கிறிஸ்தவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட பட்டாவுடன் கூடிய கல்லறைகள் இல்லை என்பது தமிழக அரசுக்கு நன்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் வழிபடுகிற ஆலயங்கள்
4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் சொத்துக்களோடு குவிக்கப்பட்டிருந்த தேவாலயங்கள் தனி, மக்கள் வரிபணத்திலே சேர்த்து அவர்கள் உருவாக்கிய தேவாலயங்கள் தனி, சிறு சிறு சபைகள் பிரிந்து போய் அவங்க சொத்துக்களோடு அவங்க சபைகளை கட்டமைச்சு பெரிய பெரிய ஆலயங்கள் வைத்திருப்பது தனி. எதுவுமே தெரியாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய பைபிள் வசனங்களை கேட்டு தங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் சபை கிறிஸ்தவர்களாக சிறு சிறு ஓலை குடிசைகளிலே வழிபாடுகளை நடத்துகிற ஆலயங்கள் தனி, பல சபைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கல்லறைகள் வசதி இல்லை, கல்வி நிலையங்கள் வசதி இல்லை. பணம் கொடுத்த சபைகளுடைய கல்வி நிறுவனங்களுக்கும் பணமே இல்லாமல் மிக எளிமையான சபைகளை வைத்து நடக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியவில்லை. ஒரு சில கிறிஸ்தவர்கள் RSS காரர்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் சக சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி பலவிதமான போக்குகள் இருக்கிறது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் மக்களை சந்திக்கிறவர்களோடு அரசாங்கம் பேசுகிற பொழுதுதான் மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்பது தெரியும். குறிப்பாக எந்த ஆலயங்களுடைய கணக்கு வழக்கும் மக்களுக்கு காண்பிக்கப்படுவதில்லை, எந்த ஆலயத்தினுடைய சொத்துக்களும் மக்களுக்கு வருவாயாக வருவதில்லை. ஆனால் எல்லா தேவாலயங்களுக்கும் எப்படி இந்து கோவில்களுக்கு நிலம் இருக்கிறதோ அப்படி கிறிஸ்துவ கோவில்களுக்கு நிலங்கள் இருக்கிறது. எப்படி இந்து ஆலயங்களுக்கு முன்பாக கடைகள் இருக்கிறதோ அப்படி கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கும் தேவாலயங்களுக்கும் சொந்தமான கடைகள் இருக்கிறது. ஆனால் அதற்கான வருமானங்கள் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், திருச்சபை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. எங்களுக்காக போராடுவதற்கும் அவர்கள் வரவில்லை. கிறிஸ்துவர்களுடைய அடிப்படை உரிமைகளை, கிறிஸ்துவர்களுக்கான அந்த வழிபாட்டு உரிமை, ஆலயங்கள் புறணமைப்பு, புனித பயணம் செல்வதற்கு எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அது எதுவும் மக்களுக்கு வந்து சேரவில்லை. சிறுபான்மை உரிமைகளை கொடுத்திருக்கிறீர்கள், அது சிறுபான்மை கிறிஸ்துவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஆக இந்த குறைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்காக ஒரு தனி குழுவை அமைக்க வேண்டும். கிறிஸ்துவருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவர்களுக்கு எந்த சபையாக இருந்தாலும் அவர்கள் இறந்துவிட்டால் அந்த ஊரிலே இருக்கிற கல்லறையில் அவர்கள் புதைக்கப்பட வேண்டும். இன்னமும் அந்த சபைக்கு சென்று விட்டார், இந்த சபைக்கு சென்று விட்டார் என்று இறந்தவர்களுக்கு மீது அனுதாபம் காட்டுவதற்கு கூட ஒரு கருணையற்றவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்து கொண்டு புதைப்பதற்கு பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மக்கள் பலவிதமான சொல்ல முடியாத ஒரு சில செய்திகள் இருக்கிறது. அதை நேரில் பேசலாம், சமூக வலைதளத்தில் பேச முடியாது. சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு. இன்றைக்கு ஆயர்களோ குருக்களோ நமக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்களும் மக்களுக்காக தான் உழைக்கிறார்கள். அவர்களுடைய கடமையை அவர்கள் சரிவர செய்கிறார்கள், அதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் மக்களுடைய கடமையை எடுத்து செய்வதற்கு தலைவர்கள் இல்லை. பல்வேறு கட்சிகளை நம்பி நம்பி நாங்கள் சென்று இன்றளவும் எங்களுக்கு அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை. ஆக மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அடிப்படை உரிமைகள், கல்லறை உரிமைகள், வழிபாட்டு உரிமைகள், கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் பங்கீடு, சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு, நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு, உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு, இவைகளை கொடுப்பதன் மூலமாக தான் நீங்கள் திராவிட மாடல் அரசாக இருக்க முடியுமே தவிர, திராவிட மாடல் அரசு என்று திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கே சீட்டு கொடுத்து நீங்கள் ஜெயிக்க விட்டதனால் அது திராவிட மாடலாகாது, அது மக்களுக்கு எதிரான மாடலாக அமைந்துவிடும் என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி